BE BTech degree examination November December 2024 EEE E3251 electric circuit analysis ஒரு part C question பார்க்கலாம். இந்த question எடுத்துக்கலாம். 16A determine the current I0 in the circuit shown in figure using mesh current analysis. அதான் முக்கியம். அவங்க மெத்தட் கொடுத்துட்டாங்க. அதாவது KVL யூஸ் பண்ண சொல்றாங்க. Kirchhoff's current law மட்டும் தான் யூஸ் பண்ணனும், நோடல் யூஸ் பண்ண கூடாது. mesh current மெத்தட் யூஸ் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? வாங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். சரி, ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க கரண்ட் வேல்யூல. நம்ம எதையுமே நம்மளே அச்சீவ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, எல்லாமே தெளிவாக அவங்களே கொடுத்துட்டாங்க. இது I1, அடுத்து டாப்ல I3, ரைட் சைடு I2. சரி, அப்போ முதல்ல என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். அந்த மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும்? Z11. Z11 என்ன? மெஷ் 1ல உள்ள மொத்த இம்பிடன்ஸ். மெஷ் 1 எங்க இருக்கு? 8 ஓம், J10 ஓம், மைனஸ் J2 ஓம். அப்போ பிளஸ் J10 மைனஸ் J2 என்ன வரும்? 8 பிளஸ் J8 வந்துருமா? இதே மாதிரி அடுத்து லீடிங் டயகனல் Z22 எழுதுவோம். Z22 என்ன? ரெண்டாவது மெஷ்ல உள்ள மொத்த இம்பிடன்ஸ் 4 ஓம் மைனஸ் J2 ஓம் மைனஸ் J2 ஓம். இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரப்போகுது? 4 மைனஸ் J4 ஓம். அடுத்து Z33. Z33 என்னென்ன இம்பிடன்ஸ் இருக்கு? ஒன்னு J10 அடுத்து மைனஸ் J2 பிளஸ் J10 மைனஸ் J2 போட்டா என்ன வரப்போகுது? J8 வரப்போகுது. ரைட், ஓகே. அடுத்து இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த ரெண்டு பாயிண்ட்டும், அதாவது ஒன்னாவது மெஷ்ஷுக்கும் ரெண்டாவது மெஷ்ஷுக்கும் காமனா என்ன இருக்குன்னு பார்க்க போறேன். ஒன்னாவது மெஷ்க்கும் ரெண்டாவது மெஷ்க்கும் காமனா என்ன இருக்கு? இந்த மைனஸ் J2 கெப்பாசிட்டர் இருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு மைனஸ் சேர்க்க போறோம். ஏன் மைனஸ் சேர்க்க போறோம்? எல்லாமே கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருந்தா உங்களுக்கு அதான் என்ன மீனிங்னா I1ங்கிற கரண்ட் இப்படி டவுன்வர்ட்ல ஃப்ளோ ஆகும், I2ங்கிற கரண்ட் உங்களுக்கு அப்வர்ட்ல ஃப்ளோ ஆகும். அப்ப டைரக்ஷன் மிஸ் மேட்ச் ஆகுதா? இதே மாதிரி I3 கரண்ட் டவுன்வர்ட்ல ஃப்ளோ ஆகும், I2 கரண்ட் அப்வர்ட்ல ஃப்ளோ ஆகும். அப்ப இந்த டயகனலையும் ஒரு மைனஸ் சேர்த்து தான் எழுதணும். இதே மாதிரி I3ங்கிற கரண்ட் ரைட்ல இருந்து லெஃப்ட்ல ஃப்ளோ ஆகும், I1ங்கிற கரண்ட் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஃப்ளோ ஆகும். சோ ஆஃப் டயகனல் எல்லாமே நம்ம கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம்? ஒரு மைனஸ் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் மெஷ்க்கும் செகண்ட் மெஷ்க்கும் நடுவில் என்ன இருக்கு? மைனஸ் J2 இருக்கு. ஏற்கனவே ஒரு மைனஸ் போடுவோமா? அப்ப இது பிளஸ் J2 மாறிடும். இதுவும் பிளஸ் J2 மாறப்போகுது. அடுத்து இது எழுதலாமா? ஒன்னாவது மெஷ்க்கும் மூணாவது மெஷ்க்கும் எது பொதுவா இருக்கு? J10 இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு மைனஸ் சேர்ப்போமா? அப்போ மைனஸ் J10 மைனஸ் J10. அடுத்து ரெண்டாவது மெஷ்க்கும் மூணாவது மெஷ்க்கும் எது பொதுவா இருக்கு? மைனஸ் J2. நம்ம ஒரு மைனஸ் சேர்த்தா என்னவாகும்? அது பிளஸ் J2 ஆயிடும். அப்ப இங்க ஒரு J2, இங்க ஒரு J2. ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? கரண்ட் மேட்ரிக்ஸ் I1, I2, அவசரப்படாம இருங்க, I3 கொடுத்துட்டாங்க. எங்க சார் கொடுத்துருக்காங்க நீங்க கேட்கணும். இந்த 5 ஃபேஸ் ஆங்கிள் 0 ஆம்பியர் இருக்கு பாத்தீங்களா? ஆக்சுவலா இது ஒரு மிக்ஸ்டு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துல ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு 20 ஃபேஸ் ஆங்கிள் 90. அட் த சேம் டைம் ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. அந்த கரண்ட் சோர்ஸ் 5 ஃபேஸ் ஆங்கிள் 0 ஆம்பியர். இந்த ஆம்பியர் இந்த கரண்ட் எங்க இப்படி இப்படி வருதா? அப்போ I3ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, இந்த வேல்யூ தான். அப்ப I3க்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 5ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? வோல்டேஜ் மேட்ரிக்ஸ் எழுதிடலாமா? வோல்டேஜ் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் மெஷ்ல உள்ள வோல்டேஜ், ஃபர்ஸ்ட் மெஷ்ல வோல்டேஜே இல்ல. சரி, செகண்ட் மெஷ்ல உள்ள வோல்டேஜ் இருக்கு 20 ஃபேஸ் ஆங்கிள் 90. ஆனா பிளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கணும். நான் நினைச்ச டைரக்ஷன் சரி, அவங்க I2 கொடுத்த டைரக்ஷன் கிளாக் வைஸ். ஆனா கரண்ட் என்ன பண்ணும்? பிளஸ்ல ஆரம்பிச்சு மைனஸ்ல முடியும், ஆன்டி கிளாக் வைஸ்ல ஃப்ளோ ஆகும். அப்போ மைனஸ் 20 போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்து V3. மூணாவது மெஷ்ல ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கா? கொஸ்டினை நல்லா கவனிங்க. மூணாவது மெஷ்ல ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கான்னு தான் கேட்டேன், கரண்ட் சோர்ஸ் இருக்கான்னு கேட்கல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல 0 போட்டுக்கலாம். சார் கரண்ட் சோர்ஸ் இருக்கு, நான் அந்த 5 போட்டேன்னா ப்ராப்ளம் தப்பாயிடும். புரியுதா? சரி, ரைட், ஓகே. இப்போ நமக்கு என்ன வேணும்? I1, I2 ரெண்டு வேரியபிள் தான். மூணாவது ஒரு வேரியபிள் I3 தேவையே இல்லை. அப்ப எங்கேயாவது I3 வந்தா அதை 5ன்னு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப இந்த 3/3 மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 2/2 மேட்ரிக்ஸை சுருக்கி எழுதலாம். அதாவது ஒரு கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் தான் எழுதலாம். இந்த 8 plus J8ஐயும் இந்த I1ஐயும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். பண்ணா என்ன கிடைக்கும்? 8 plus J8 I1. அடுத்து இந்த J2ஐயும் I2ஐயும் நான் பெருக்குவேனா? plus J2 into I2. அடுத்து இந்த J10ஐயும் 5ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? மைனஸ் J50 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த J50 அந்த பக்கம் அனுப்பிடுவோம். அந்த பக்கம் அனுப்புனா எனக்கு என்ன ஆகும்? அது பிளஸ் J50 மாறிடும். கரெக்டா? அப்ப இந்த 0 இதெல்லாம் தூக்கி விட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணலாம்? அதை பிளஸ் J50ன்னு மாத்தி எழுதிக்கலாமா? சரி, அப்ப ஈக்குவல் டு பிளஸ் J50.
ரைட். இதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் இந்த J2ஐயும் I1ஐயும் பெருக்குவோம். அப்ப J2 into I1 அடுத்து இந்த 4 minus J4ஐயும் I2ஐயும் பெருக்குவோம். plus 4 minus J4 I2 equal to minus 20 phase angle 90. Okay. Now this is equation 1, equation 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா இப்போ ப்ராப்ளம் முடிய போகுது. சரிங்களா? அதை நான் என்ன பண்ண போறேன்? கிராமர் ரூல். இதே மாதிரி ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எழுதிக்கிடுவோம். 8 plus J8 J2 J2 4 minus J4. ஓகே, இது ஒரு மேட்ரிக்ஸ். அடுத்து இங்க என்ன இருக்கு? I1 இருக்கு, I2 இருக்கு. ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 0 minus 20 phase angle 90. ஓகே, இப்போ டெல் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ டெல் என்ன வரும்? டெல் இஸ் ஈக்குவல் டு இதையும் பெருக்கணும். எதையும் 8 plus J8ஐயும் 8 plus J8ஐயும் 4 minus J4ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து J ஸ்கொயர் 4 ஆயிருமா? சரி, அப்ப டெல்லோட ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 68 phase angle 0 கிடைக்கும். சயின்டிபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இப்போ என்ன பண்ணுங்க? டெல் 2 கண்டுபிடிங்க. சார் நீங்க டெல் 1 கண்டுபிடிக்கலையா? டெல் 1 தேவையில்லை, டெல் 3 தேவையில்லை. ஏன்னா I3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தேவை I0 தான். I0ங்கிறது I2 தான் நமக்கு வேணும். அப்ப டெல் 2. டெல் 2னா என்ன? ஃபர்ஸ்ட் காலத்தை அப்படியே வச்சுக்கோங்க, ரெண்டாவது காலத்தை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க. minus 20 phase angle 90. சரிங்களா? டிட்டர்மினன்ட் சிம்பிள். ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? இதையும் பெருக்கிடலாமா? 8 plus J8ஐயும் minus 20 phase angle 90ஐயும் நான் பெருக்க போறேன். ஸோ பெருக்கினா எனக்கு டெல் 2 என்ன கிடைக்கும்? 416.17 phase angle minus 35.217 கிடைக்கும். அப்ப இதுல இருந்து நான் I2 கண்டுபிடிக்க போறேன். I2ங்கிறது என்ன? டெல் 2 by டெல். டெல் 2 இப்போ என்ன கிடைச்சது? 416.17 phase angle minus 35.217 divided by 68 phase angle 0. அப்ப டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இது என்னது? 416. ரைட். 6.12 phase angle minus 35.217 ampere. சரிங்களா? so this is இந்த 6.12 தான் நமக்கு என்னது? I2 கரண்ட். ஆனா நமக்கு என்ன வேணும்? I0 கரண்ட். I0ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் I2க்கு ஈக்குவல். கரெக்டா? அப்போ மைனஸ் ஆஃப் 6.12 phase angle minus 35.217 ஆம்பியர்னு போடுங்க. அப்படி இல்லைன்னா இதை கேல்சியில் அடிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன வரும்னா 6.12 phase angle 144.78 ஆம்பியர் வரும். ஸோ இதுதான் I0ஓட வேல்யூ, அதாவது மைனஸ் I2ஓட வேல்யூ. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடியுது. தேங்க்யூ.